போன பாட்டுல கண்ணபிரான் வந்து நன்றாக ஓடி வந்து ஆற கழுவி கொண்டு விட்டான். எல்லாருக்கும் திருப்தி. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, கிருஷ்ணா நீ இப்ப வந்து என்ன கட்டிண்டியே, இந்த அனுபவம் எப்படி தெரியுமா இருக்கு? முன்னொரு சமயம் நீ அன்னப்பறவையாக தோன்றினாயே அது போல இருக்குன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், சம்பந்தமே இல்லையே, நான் அன்னப்பறவையா வந்ததுக்கும் இப்ப கட்டிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, இருக்குடா, அன்னப்பறவையாக நீ ஹம்சாவதாரம் எடுத்தப்போ ரெண்டு ரக்கைகளையும் விரித்து பறந்தபடியே உபதேசித்தாய் அல்லவா, ரெண்டு ரக்கைகளை விரித்தது போல ரெண்டு கைகளை விரித்து இப்போது என்னை அணைத்துக் கொண்டாய். அப்படியே வாடா, மீண்டும் ஒரு முறை அணைச்சுக்கோ. ஏன்னா நீ அணைத்துக் கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஆனந்தம் வருதுன்னா, அந்த அன்னப்பறவை ரெண்டு ரக்கைகளையும் அசைக்கும் போது எப்படி இருந்ததோ, உன் ரெண்டு கைகளையும் ரக்கை போல் விரித்து ஓடி வந்து பாய்ந்து வந்து கிட்டத்தட்ட பறந்து வருவது போல் என் மீது வந்து பாய்ந்து அணைத்துக் கொள்கிறாயே. அச்சோ அச்சோ, நன்னா அணைச்சுக்கோடா, நன்னா அணைச்சுக்கோடா. அன்று இனி என்ன பண்ண, அருமறை தந்தானே அச்சோ அச்சோ. மறைனா வேதம். ஏன்னா அது என்ன பண்ணுமா, பக்குவம் இல்லாதவாளுக்கெல்லாம், பக்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் தன் கருத்தை மறைச்சு மறைச்சே சொல்லிடுமா. அதனால அதுக்கு மறைன்னு பேரு. மறை என்றுதான் வேதத்தை குறிப்பிடுவார்கள். ஏன்னா அது எல்லாத்தையும் மறைச்சு சொல்லும். எப்பேற்பட்ட மறை? அருமறை. அருன்னா ரொம்ப ரொம்ப அரிதானதுன்னு அர்த்தம். கிடைத்தற்கே அரிதானது, புரிந்து கொள்ள அரிதானது. அரிதுன்னா என்ன, ரேர்னு அர்த்தம். அன்காமன், அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அருமறை, பக்குவம் இல்லாதவர்களுக்கு மறைத்து சொல்லக்கூடிய அரிதான வேதம். அதை தந்தானே. எதுக்கு அரிதான வேதத்தை தந்தானேன்னு சொல்லணும்னா, அரிதான வேதம் கூட ஓரளவு கிடைச்சிடும் சில பேருக்கு. ஆனா இந்த ஆலிங்கனம் இருக்கே, இது கிடைக்கவே கிடைக்காதுடா. நீ அன்னமாய் வந்து தந்த அருமறையை விட கண்ணனாய் வந்து தந்த இந்த ஆலிங்கனம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப வசதிடா. அருமறை தந்தானே, அரிதான வேதத்தை கொடுத்தாய், அதை விட அரிதான ஆலிங்கனத்தை எங்கள் எல்லோருக்கும் கொடுத்தாய். அச்சோ அச்சோ, நன்னா அணைச்சுக்கோ, நன்னா அணைச்சுக்கோன்னு கண்ணனை கொண்டாடுவதுதான் இந்த 10வது பாசுரம். மீண்டும் வேதங்களை உபதேசித்து ஞான விளக்கேற்றி வைத்தவனே, அச்சோ அச்சோ.